என்று வானம் அதிர முழங்கடா. பூமி நமதடா, சாமி நமதடா. புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா. நாடு நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர் என்று வாழும் அதிர முழங்கடா. பூமி நமதடா, சாமி நமதடா. புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா. இடியடா இடியடா என்று நம் கொடியடா, இனிமேல் நாம் தானடா. தடைகளை உடையடா, சரித்திரம் படையடா, கருகிட தீன் தானடா. நாடு நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர் என்று வாழும் அதிர முழங்கடா. பூமி நமதடா, சாமி நமதடா. புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா. பந்தினை புரட்டி போடடா, உரிமை வெல்லவே ஒன்று கூடடா. புழுக்கள் அல்ல நாம் புலிகள் என்றுதான் எரிமலை தாண்டவம் ஆடடா. தாய் தேசம் நாம் ஆடவே தடுப்பவன் உலகினில் யாரடா. செங்காந்தன் மண் மீந்திடும் சேனைகள் நாம் என கூறடா. நாடு நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர் என்று வாழும் அதிர முழங்கடா. பூமி நமதடா, சாமி நமதடா. புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா. தமிழிடம் பஞ்சமர் நில மீட்பும் என்கிற உரிமை முழக்கத்தை முன்வைத்து நடந்து கொண்டிருக்கிற மாபெரும் பேரணி பொதுக்கூட்டத்திலே பங்கேற்று நம்மை எல்லாம் சிறுபான்மை மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் போற்றுதற்குரிய பேராயர் சாமி இயேசுதாஸ் அவர்களுக்கும் சிறுபான்மை மக்கள் நல கட்சி, மக்கள் நல கட்சி, மக்கள் நல கட்சி, மக்கள் நல தேசிய கட்சி. அண்ணன் உட்பட அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து நான் என்னுடைய உரையை தொடங்க விரும்புகிறேன். பிரசங்கியின் புஸ்தகத்தில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது: ஒருவன் ஒண்டியாய் இருப்பதிலும் அவனுக்கு உடனாளி இல்லை, அவன் ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தில் பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாய் விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விடுகிற துணை ஒருவனும் இல்லையே. 2 பேராய் இருப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் என்ற கட்சி ஒன்றாய் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல சமூகங்களோடு பலராய் கூடி இருக்கிறோம். இதுதான் 2026 நாம் அரியணையிலே உட்கார போவதற்கு ஆரம்பம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஒண்டியாய் இருப்பதை காட்டிலும் மற்றவர்களோடு கூட இருப்பது நலம். இன்னைக்கு அநேகர் வந்திருக்கிறார்கள். நான் இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பாக பலர் என்னிடத்தில் பல தகவல்கள் ஜாதியை குறித்து பேசுகிறார்கள். அந்த கூட்டத்துக்கு போற பல மத தலைவர், மதவாதிகள், ஜாதியை பேசுகிறவர்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு சமாதானத்தையும் நீதியும் சொல்ல வந்தார். நீ இப்படிப்பட்ட கூட்டத்திலே போய் ஒரு பாதிரியார் பிஷப் நிற்கலாமா? நான் தானே நிக்கணும் இங்க. ஹல்லேலூயா. ஏன் நான் நிற்க வேண்டும் என்று சொன்னால், இந்த எல்லாத்திற்கும் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறோமே, அந்த பஞ்சமி என்ற நிலத்திற்கு மூல காரணம் யார் தெரியுமா? வில்லியம் ரூடி என்ற ஒரு பாதிரியார் தான் முதலாக இந்த இடத்திலே மக்கள் கல்வி அறிவு இல்லாமல், மக்கள் படிப்பறிவு இல்லாமல், நிலம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறார் என்று இங்கிருந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கும் இங்கிருந்த கவர்னருக்கும் வந்து சொல்லி இவர்களுக்கு நிலம் வேண்டும் என்ற போராட்டத்தை ஒரு தாமஸ் என்ற எம்பி மூலமாக சொல்லியவன் ஒரு கிறிஸ்தவன்.
அதன் மூலமாகத்தான் இந்த 12 லட்சம் ஏக்கர் நிலம் இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. கிறிஸ்தவன் போராடி வாங்கி கொடுத்த இந்த நிலத்தை திருட்டு திராவிட கட்சிகளும் இங்கு இருக்கிறவனை ஏமாற்றி வைத்திருந்தால் எனக்கு கோபம் வராமல் எவனுக்கு கோபம் வரும்? எனக்கு தான் நியாயமா கோபம் வரணும். ஏனென்றால் ஏழை மக்கள் பஞ்சம் பழைக்க வந்தவர்கள், அவர்களுக்கு ஒன்றுமில்லாது இருந்தவர்கள். அவர்களை பார்த்து ஒரு பாதிரியார் ஒரு சபை கட்டதான் வர்றாரு, கிறிஸ்துவத்தை அவர் பலப்படுத்த வருகிறார். ஆனால் இந்த மக்களின் நிலை பார்த்து அவர்களுக்கு கல்வியையும் அவர்களுக்கு நிலமும் தர வேண்டும் என்று சிந்தித்தான் பாருங்கள். அவன்தான் இந்த உண்மையாக ஒரு தியாகி. அவன் சொல்லித்தான், அவன் போராடித்தான் இந்த நிலத்தை வாங்கினான். ஆனால் இந்த திருட்டு திராவிடர்களுக்கு இருதயமற்றவர்கள் ஆங்கிலேயரை குறை சொல்லிக் கொண்டே இருப்பான், கிறிஸ்தவனை குறை சொல்லுவான். இவன் எப்பொழுதுமே எல்லாரும் தாழ்த்தி பேசிக் கொண்டே இருப்பான். இன்று நாம் தமிழர் என்ற கட்சி இப்படி வளர்ந்து கொண்டு வருகிறது. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அடித்து 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 ஒன்றுமில்லாது இருந்தவர்களை குளவி கொட்டி கொட்டி அது வண்ணாத்து பூச்சாய் மாறுகிற வரைக்கும் ஒரு கூட்டுக்குள் இருக்கிறது. அப்படி இருந்த எங்களை பிரித்து எங்களை பறக்க விட போகிறீர்கள். இதைத்தான் திராவிடம் என்று செய்து கொண்டிருக்கிறது. ஒருத்தர் எழுதுறான், ஜாதியை பத்தி பேசலாமா? நீ என்ன சாதி தெரியுமா? என் ஜாதி என்னடான்னு கேட்டான். அவனுக்கு தெரியவே தெரியாது. என் ஜாதி அவனுக்கு தெரியாது இது வரைக்கும். நான் இந்த மேடையில பகிரங்கமா இன்னைக்கு சொல்ல போறேன், நான் நாடார் சமூகத்தை சேர்ந்தவன். எழுதுடா, இதுக்கு மேல எப்படி எழுதி கூட, இதுக்கு மேல என்னெல்லாம் பண்ணு. ஜீவெல்லாம் ஜாதி தெரியல, நான் நாடார் என்ன பண்ண போற? சீமானுக்கு சொந்தக்கார அதால சப்போர்ட் பண்ண சொல்றியா? சொல்லி தொலை. எதையோ எழுதின, இதையும் சொல்லு, கவலை கிடையாது எனக்கு. கிறிஸ்துவன் இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது. எவ்வளவு கேவலமா எழுதுறான் தெரியுமா? திருட்டு திராவிட கட்சிகள். இந்த மக்கள் இப்படிப்பட்ட போராட்டம் போராடுறாங்க. முதலாக இந்திய வரலாற்றிலே ஒரு மனிதனை இந்த மேடையிலே நாம் உயர்த்தி சொல்லாமல் போனேன் என்றால் எனக்கு ஒன்றும் இல்லை. நிலம் என்னுடையது, நிலம் என் உரிமை, உழுகிறவனுக்கு நிலம் சொந்தம் என்று முதலாக அந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருந்து போராடினானே பிர்சா முண்டா என்ற ஒருவன். அந்த போராளியை வீர வணக்கத்தோடு சொல்லுகிறேன். அவனுக்கு இருந்த அந்த தைரியம் இன்று ஒவ்வொரு தலித் இளைஞர்களுக்கு இருக்கும் என்றால் இந்த திராவிட கட்சிகளை தூக்கி வீசி விடுவார்கள். காட்டிலே அவன் தனிவனாய் இருந்து தன்னுடைய மக்கள் இணை எழுச்சி கொள்ள வேண்டும், நிலத்தை அபகரிக்க வேண்டும் என்று 70,000 இளைஞர்களை திரட்டி அந்த ஆங்கில அரசாங்கத்தின் விரலை கண்களை விட்டு மூட்டி அங்கிருந்த எல்லாரிடத்திலும் உள்ள நிலங்களை திருப்பி பெறுவதற்காக போராடி ஒரு சாதாரண ஒன்று படிப்பறிவு இல்லாத சாதாரண மிஷனரிகளால் படிக்கப்பட்ட அந்த பிரசா முண்டா என்பவன் இந்த அந்த தேசத்திலே அந்த சத்தீஸ்கர் மாநிலத்திலே ஒரு தெய்வத்தை போல காக்கப்படுகிறான் என்றால் நிலம் என் உரிமை என்று சொன்னான். நிலம் எங்களுடையது. இங்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை திருடி இருக்கிறானே இந்த திருட்டு திராவிடர்கள், இவர்களை நீங்கள் அடித்து கேட்க வேண்டாமா? யார் பக்கம் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் சீமான் பக்கம் வரவில்லை? நீங்கள் சீமான் இதை கையிலே எடுக்கிறார் என்றால் பாதி பேருக்கு தூக்கம் இல்லை. இரவில் எல்லாம் எழுதுறான், எதற்காக இவர் இதை போய் எடுக்கிறார்? ஜாதி வழக்கு கணக்கெடுப்பு தேவையா? ஒரே காரியத்தை தான் சொல்லுகிறேன், ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் வேணும்? இந்த திராவிடம் என்ன செய்தது? ஒரு ரூம்ல 2 குழந்தை இருக்கிறார்கள், ஒரு ரூம்ல 10 குழந்தை இருக்கிறார்கள். 10 குழந்தைக்கு 10 முட்டை, 2 குழந்தைக்கு 2 முட்டை. 10 குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த 10 முட்டையை 2 குழந்தைக்கு கொடுத்துட்டு 2 குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த 2 முட்டையை 10 பேர் கொடுத்துட்டு இருக்கான். அப்படித்தான் அவன் கொழுத்து கொண்டே போனான். நாம் எல்லாம் இழைத்து போய்விட்டோம். எங்க கொடுமை எங்க தெரியுமா? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 10 முட்டை எங்களுக்கு எங்க நாடு கேட்கறது தான் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு. இதை இப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் இதோடைய தேரி. எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீ ஏமாற்றி நீ இதோடு சாப்பிட்டுட்ட. தமிழ்நாடு சொல்லப்பட்டது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். ஆமாண்டா, இது இளிச்சவாய தமிழகம். வந்தாரெல்லாம் வாழ வைக்கும். ஆமா, மார்வாடியை வாழ வைக்கும், மலையாளியை வாழ வைக்கும், தெலுங்கனை வாழ வைக்கும், தமிழனை மட்டும் ஆளவே வைக்காது. இது தமிழனை ஆள வைக்கவே கூடாது என்று நினைத்திருக்கிற வந்தாரை வாழ வைக்கிற தமிழகத்தில் தான் இன்னும் தமிழர்களாய் நாங்கள் முட்டாளாய் நின்று கொண்டிருக்கிறோம். நீ என்னென்ன சொல்லிக்கோ, எப்படி எல்லாம் பேசிக்கோ. நாம் தமிழர் என்ற கட்சியிலே கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஏன் நாங்கள் வைராக்கியமாய் வருகிறோம்? அநேக கிறிஸ்தவர்கள் தீர்மானிச்சிருக்காங்க. நீ என்னென்ன சொல்லிப்பாரு. நீ எங்களை மதத்தால் சொல்லு, சீமான் அப்படி போய் விட்டார், இப்படி போயிட்டார். அவர் எப்படி போனாலும் சீமானை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம்.
1 லட்சம் பல லட்சம் கிறிஸ்தவ வாக்குகள் வருகிற தேர்தலிலே நீங்க பாருங்க, ஒரு பெரும் மாபெரும் ஒரு மாற்றத்தை இந்த தமிழ்நாட்டிலே கிறிஸ்தவர்கள் உண்டாக்குவார்கள். ஏன் தெரியுமா? உண்மையான மனுஷனுக்கும் போலியான மனுஷனுக்கும் எல்லாருக்கும் வித்தியாசம் தெரியும். கிறிஸ்தவர்கள் படித்தவர்கள். இங்கே அநீதியான ஒரு திமுக ஆட்சி நடக்கிறது. இன்னைக்கு இவர்தான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றான். வத்தலகுண்டு என்ற பகுதியிலே ஒரு திருச்சபை இருக்கிறது. அங்கு ஒரு இலங்கை தமிழர் ஒரு பாதிரியாராக இருக்கிறார். அவரை பாதிரியாராக இருக்க விடாமல் அங்க இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறான். திராவிட திமுக எங்களுக்கு பாதுகாப்பு, ஏன்னா இவனை கூட்டு போய் ஜெயில வச்சுட்டா பாதுகாப்பு. அவனுக்கு கிறிஸ்துவனை எப்படி ஏமாத்துறான் பாருங்க. அவரை விடாது தொந்தரவு பண்றான். வத்தலகுண்டுல அநேக நீடாமங்கலம் போன்ற பகுதிகளே, தஞ்சாவூர் போன்ற பகுதிகளே பாஸ்டர்னு யாராவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அடுத்த நிமிஷம் போலீஸ் ஜீப்போட வந்து அவரை தூக்கிட்டு போயிடுறான். தூக்கிட்டு போயிட்டு காசு கேட்டு மிரட்டுறான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்று கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்ற திருட்டு திராவிட கட்சிகள் இது கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி இல்ல, எதிரான ஆட்சி என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள் அச்சுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெளியே இருக்கிற பிம்பம் என்ன தெரியுமா? திராவிடர்கள் திமுக தான் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு. ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறோம் பாருங்க. இன்று அரசியலமைப்பு சட்டம் 1925 எல்லாம் உங்களுக்கு மத சுதந்திரம் உண்டு. நான் என்னுடைய மத கதை நான் பரப்புறதுக்கு உரிமை உண்டு. நான் கொடுக்கிற டாக்ஸ் கொடுக்க எனக்கு உரிமை உண்டு. நான் இப்ப எங்கெல்லாம் கொடுக்கலாம் டாக்ஸ், வேண்டுமென்றால் வாங்கி படிக்கலாட்டு தூக்கி போட்டுரு. ஆனால் இது என்ன செய்யறான் தெரியுமா? டாக்ஸ் கொடுத்தா உடனே அவனை சிறைப்படுத்தி விடுகிறான். அவனை கேட்பது இல்ல, எங்க அடிச்ச டாக்ஸ். நான் கேட்டேன், டாக்ஸ் அடிச்சோட எங்க அடிச்சேன்னு கேட்டிய? செந்தமிழ் சீமானை பத்தி கேவலமா பல போஸ்டர் ஓட்டினானே, அவன் எங்க அடிச்சன்னு கேட்டியா? நீ உனக்கு மனசாட்சி இருக்கிறதா? அதுக்கு ஒருத்தர் எழுதியிருந்தாரு, ஐயா இவனை நீங்க அசிங்கமா திட்டணும்னு சொன்னாரு. எனக்கு தெரியல எப்படி தமிழ்ல திட்டுறது இல்ல, பழக்கம் இல்ல. விருந்தாளிக்கு பிறந்தவன் திட்டுங்கய்யா அப்படின்னு. எனக்கு புரியல அதுக்கு அர்த்தம். எப்படி ஆகணும்? இவெல்லாம் விருந்தாளிக்கு பிறந்தவன் எழுதியிருக்காரு எனக்கு பேஸ்புக்ல. அப்படிப்பட்ட ஆட்களாய் நீங்கள் இல்லாதபடிக்கு நீதியும் நியாயமாய் நின்று நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி நமக்காக எடுத்திருக்கிற போராட்டம் ஏன் தெரியுமா? அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த 19 லட்சம் நிலங்களை அவர் வாங்கி கொண்டு போய் என்று செய்ய போறதில்லை. நமக்காக நம்முடைய பாடுபடுகிற மக்கள், ஏழை எளிய மக்கள், தலித் மக்கள் போராட்டத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் பாவம் தங்களுடைய வீடு இல்லாமல் போய் சென்னையில இருக்கிற அந்த கூவக்கரையிலே கட்டுற வீட்டை அவன் கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து கட்டின 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் போட்ட வீட்டை அரசாங்கம் ஒரே நாள்ல இடிச்சிடுது. இன்னைக்கு பல லட்சம் ரூபாய் வைத்து கட்டி இருக்கிற இப்படிப்பட்ட கோடியான ரூபாய் வச்சு ஏமாற்றி பிடுங்கி இருக்கிற அந்த நிலங்களை எல்லாம் ஒன்று அரசாங்கம் இடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த மிகப்பெரிய படை நாங்கள் போய் இடித்து மீட்டுவோம் என்று சொல்லி நாம் தமிழர் என்று சொல்லி இந்த நேரத்தை நன்றி பெற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.